Morning students. In the last video we discussed about function arguments. Now we are going to discuss about anonymous functions. What is anonymous function? In Python, anonymous function is a function that is defined without a name. ஸோ பைத்தானில் அனாமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றோம் இல்லையா, இதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு நேமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் யூசர் டிஃபைன் நேம் அப்படின்ட்டு நாமளே என்ன பண்ணியிருப்போம், ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டி பில்டின் ஃபங்க்ஷன் நேம்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, வைல் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் த டெஃப் கீவேர்டு. ஆனால் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி டெஃப் அப்படின்ற கீவேர்டை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, இன் பைத்தான் anonymous functions are defined using the lambda keyword. So like that இப்போ நம்ம anonymous function யூஸ் பண்ணும்போது lambda அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே anonymous ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் நேம்லாம் நம்ம எதுவும் டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் lambda அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அதை கொடுத்து தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, hence anonymous functions are also called as lambda functions. So anonymous function க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா lambda function. Okay, so what is the use of lambda function? So இதோட யூஸ் என்ன அப்படின்னா, so lambda function is mostly used for creating small and one time anonymous functions. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா small functions create பண்ணுறதுக்கோ இல்லை ஒன் டைம் மட்டும் எவாலுவேட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை நம்ம கேதர் பண்ணுறதுக்கு இந்த lambda functions நம்ம யூஸ் பண்ணுவோம். lambda functions are mainly used in combination with the function like filter, map and reduce function. So lambda functions நாம காம்பினேஷனாக எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன், மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் அண்ட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, இந்த ஃபில்டர், மேப், ரெடியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் புக். ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம புக்கில் நமக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ பைத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ பேசிக் மட்டும்தான் நமக்கு சிங்கிள் யூனிட்டாக மட்டும்தான் நமக்கு வந்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகே, ஃபுல் பைத்தான் கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேசிக் மட்டும்தான் 12th கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு 1 mark கொஷின். ஓகே, lambda function can take any number of arguments and must return one value in the form of an expression. So lambda function அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, it can take any number of arguments. So number of arguments எடுத்துக்கலாம், பட் ஆனால் அதோடைய ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் தான். ஓகேவா, ஸோ ரிட்டர்ன் ஒன் வேல்யூ. அதையும் எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷனாக, ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷனாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, lambda function can only access global variables and variables needs parameter லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு. ஸோ குளோபல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சிபிபியில் படிச்சிருக்கோம். ஸோ குளோபல்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூட அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். ஓகேவா, ஸோ அந்த வேரியபிளை தான் வந்து நம்ம lambda ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோடைய சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் lambda ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ lambda அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே அசைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கோலன். ஸோ கோலன் சிம்பிள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன். நம்ம எடுத்துக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பக்கத்துலேயே கொடுத்துடணும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ் இது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ சம் பண்ணுறதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு lambda. ஸோ இந்த இடத்துல கீவேர்ட் பார்த்தீங்கன்னா lambda யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2. ஸோ நம்ம 2 ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ கோலன் எக்ஸ்பிரஷன் என்ன நமக்கு அப்படின்னா ஆர்கியூமெண்ட் 1 + ஆர்கியூமெண்ட் 2. ஸோ நம்ம சம் பண்ணுறதால இந்த 2 ஆர்கியூமெண்ட்டையும் ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிரிண்டில் த சம் இஸ், ஸோ சம் ஆஃப் 30, 40. ஸோ 30, 40 போது 30 அப்படின்னும் போது ஆர்கியூமெண்ட் 1ஐயும் 40 அப்படின்போது ஆர்குமெண்ட் 2ஐயும் வேல்யூ அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், த சம் இஸ் சம் ஆஃப் -30, 40. ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரும் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிண்ட் பண்ணும், த சம் இஸ் 70. 30 + 40 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 70. நெக்ஸ்ட் பாருங்கள், த சம் இஸ் 10. ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆர்குமெண்ட் 1ல் -30 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் -30 + 40 அப்படின்னும் போது நமக்கு அவுட்புட் வந்து 10 அப்படின்னு கிடைக்குது. ஓகே,
ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் lambda keyword யூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா. the above lambda function that adds argument 1 with argument 2 and store the result in the variable sum. the result is displayed using the print. ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் 2 இருந்தாலும் அதோடைய வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா சம் அப்படின்ற ஒரு சிங்கிள் வேரியபிளில் நமக்கு ரிசல்ட் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து lambda ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே நம்ம இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் ஒரு ஃபங்க்ஷன் டு எக்ஸிட் அண்ட் ரிட்டர்ன் எ வேல்யூ டு இட்ஸ் காலர். The point of functions in general is to take inputs and return something. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே என்ன சொல்லிப்போம், அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸிட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதோடைய காலர் அதாவது கால் ஃபங்க்ஷனுக்கு தன்னோட வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா. அதுதான் அதோடைய மெயின் ஃபங்க்ஷனே ஓகே. நெக்ஸ்ட் அது பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் ஜென்ரல் இஸ் டு டேக் இன்புட் அண்ட் ரிட்டர்ன் சம்திங். ஸோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இன்புட் வேல்யூவை எடுத்துக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது தான் அதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. The return statement is used when a function is ready to return a value to its caller. ஸோ ஃபங்க்ஷனுக்கான அந்த இன்புட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுவோம், ஸோ சம்திங் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஸோ ரெடியாக இருக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஓகே. ஸோ ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம் even though the function contains multiple return statements. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றாங்க. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் allowed in a function definition but only one of them is executed at run time ஓகேவா. ஸோ நம்ம எத்தனை ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம அலோவ் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகே. ஸோ இதுக்கான சிம்பிள் சின்டெக்ஸ் பாருங்கள். ஸோ ரிட்டர்ன் expression list okay. So this statement can contain expression which gets evaluated and the value is returned okay va. So if there is no expression in the statement or return statement itself is not present inside a function then the function will return the none object. So இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஸோ நாம் கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்பிரஷனை எவால்வேட் பண்ணி அந்த வேல்யூவை காலருக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் அதோடைய ஃபங்க்ஷன். சப்போஸ் ரிட்டர்னில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுமே கொடுக்கல அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன நமக்கு டிஸ்பிளே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ இது கூட 2 மார்க்ஸில் கேட்பாங்க, ரிட்டர்ன் 1 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க ஓகேவா. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர் அப்சோலிட் வேல்யூ அப்படின்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் யூசர் ஏபிஎஸ்னா அப்சோலிட் வேல்யூ. ஸோ என் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்தாச்சு. ஸோ இங்கே இஃப்பில் பார்த்தீங்கன்னா என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ற வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாம் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 0 விட கிரேட்டர் தானாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருந்தால் ரிட்டர்ன் வேல்யூ என். ஸோ எல்ஸ் ரிட்டர்ன் ஸோ -n கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ இப்போ x ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ நம்பர். ஸோ நம்பரை என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ அதில் பிரிண்ட் யூசர் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் அப்படின்னா n ஓகே. ஸோ இப்போ என்டர் ஏ நம்பர் 25 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அந்த வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணும் 25. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் என்டர் ஏ நம்பர் ஸோ -25 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் 25 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.